80 வயசு நம்பூதிரிக்கு இவங்க தான் 8 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. 8 வயசு பொண்ணை கட்டி வச்சுருப்பாங்க. 80 வயசு இருக்கும் நம்பூதிரி, 70 வயசு நம்பூதிரியாக இருப்பான். அவனுக்கு 8 வயசில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவனுக்கு ஏற்கனவே 40 வயசு 50 வயசுலலாம் பொண்டாட்டி வேறு இருக்கும். அதாவது இந்த குழந்தையோட பாட்டி வயசுலலாம் அந்த அவன் பொண்டாட்டி இருக்கும். இதுவும் அவனுக்கு பொண்டாட்டின்னு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஒரு நம்பூதிரிக்கு 5 பொண்டாட்டி இருக்கும். அதுவும் நாயர் வீட்டு பெண்கள், மன்னர் வீட்டு பெண்கள், எக்ஸட்ராலாம் அதான் சொல்லுவாங்க. அதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த போஸ்ட் போட்டதுக்கு, நம்பூதிரிகள் ஒரு காலத்தில் நல்லதாக வாழ்ந்துருக்குறாங்கடா, வேலையும் செய்ய வேண்டாம், ராஜா காசு கொடுத்துருவாரு, ஊர் மேயலாம், எந்த வேலையும் செய்ய வேணாம், சாப்பிடணும் ஊர் மேயறது மட்டும்தான் வேலையாகவே இருந்திருக்கிறாங்க. இந்த பெண்கள் ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுவாங்களா, அந்த 5ஆம் புறையில் அக்கல்னு சொன்னாமே அந்த ரூமுக்குள்ளே பாம்பு, தேள், நாய், பன்னி எல்லாம் உள்ளே விடுவாங்களாம். அதுக்கும் அந்த பொண்ணு ஒத்து வரல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு பாயில் போட்டு சுருட்டி கயிறை போட்டு கெட்டி மாடியிலேருந்து உருட்டி விடுவாங்களாம். உண்மையை சொல்லுன்னு இப்படிலாம் டார்ச்சர், அதாவது போலீஸில் 3rd டிகிரி டார்ச்சர்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் இந்த பொண்ணை விசாரித்து எல்லாம் பண்ணுவாங்களாம். ஏன்னா இதில் என்ன பிரச்சனைனா, இந்த நம்பூதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பக்கத்து வீட்டில் இருக்க நம்பூதிரிக்கே தெரியாது. யாரையுமே பார்க்க முடியாதுன்னு அந்த ஜனம்னு உள்ளே தானே இருப்பாங்க. அப்போ என்னை கூட்டு போ அப்படின்னு, சரி இன்றைக்கி ராத்திரி கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். போய் பார்த்தா பொண்டாட்டியது. உடனே ஸ்மார்த்த விசாரணை வச்சு விசாரிக்கிறாங்க. விசாரித்தா ஒவ்வொருத்தர் அடையாளம் சொல்லிட்டே வராங்க. சொல்லி 69 பேர் மொத்தம் அப்படின்னு சொல்கிறான். அதில் 68வது ஆளை வச்சு அடையாளம் சொல்லிகிட்டே வரும்போது விசாரணையை பாதியிலே நிப்பாட்டிட்டாங்க. தான். ஆமாம், ஏன்னா இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக எழுத்தாளர், வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். முதல் பாகத்தில் தரவாடு இல்லம் பற்றி விரிவாக சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம 2வது பாகத்தை பற்றி பேசலாம். நாயர் பெண்களுக்கு நடந்த கொடூரங்கள் பற்றி நம்ம பேசியிருந்தோம். இருக்கிறதுலே உயர்ந்த ஜாதியான நம்பூதிரிகள், அந்த பெண்கள் எப்படி சந்தோஷமாக தான் இருந்தாங்களா? அவங்களுக்கு என்ன மாதிரியான கொடுமைகள் நடந்தது? இப்போது தான் சுதந்திரத்துக்கு பிறகு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு 70களுக்கு பிறகு தான், அதுவும் சட்டப்படி ஒரு ஆண் மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு திருமணம் செய்வது சட்டப்படி குற்றம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒருவனுக்கு ஒருத்தின்ற கான்செப்ட்லாம் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் சொல்கிறதே தான் சொல்லுவாங்க, ஆம்பளை அப்படி தான் இருப்பான், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இப்போயே அப்படி சொல்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் என்னென்னா, அந்த பெண்களுக்குள்ளேயே போட்டி வந்துடும். நீ என்ன எப்போ அவ கூட தான் இருப்பியா, என் கூட இருக்க மாட்டியா அப்படின்னு. ஒன்றுக்கு 2 கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கிங்களேன், அவன் என்ன எப்போ பார்த்தாலும் மூத்த வீட்லேயே இருக்க, நீ எங்கள் வீட்டுக்கு வரமாட்டியா அப்படின்ற மாதிரி இது அந்த மாதிரி போயிடுமே தவிர, நீ எப்படி அவங்க கூட போகிறான், நீ அவங்க கூட இருந்து என் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லக்கூடிய சிந்தனை அப்போ பெண்களுக்கு இல்லைன்றது தான் ஒரு சோகமான விஷயம். நீங்கள் கேட்டு யோசிக்கிற தாட்டே வராது. ஆமாம், அப்படி ஒரு தாட்டே வராது. புருஷங்காரன் சரி நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டானே நல்ல வேலை, அங்கேயே தூங்காமல் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்ட பெண்களாகத்தானே இருந்தாங்களே தவிர, ஏன் அங்கே போனா அப்படின்னா அவன்கிட்ட சண்டை பிடிக்கிற பெண்கள்லாம் சங்க காலத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. பரத்தையர் வீட்டுக்கு போனவன் என் வீட்டுக்கு திரும்ப வராதப்போ அப்படின்னு துரத்தி விட்ட பெண்கள் இதெல்லாம் நம்ம சங்க இலக்கியத்தில் தான் பார்க்கலாமே தவிர, பிற்காலத்தில் எப்போது சனாதனம் உள்ளே வந்துச்சோ அதுக்கப்புறம் அந்த பார்வையே போயிடுச்சு பெண்களுக்கும். ஸோ நம்பூதிரியோட மனைவிகள் மனைவிகள்னு தெளிவாக தான் சொல்கிறேன். மனைவிகள் இதை ஒரு பெரிய விஷயமாக அவங்க எடுத்துக்கல. அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி கேட்டிங்க, இந்த திருமணம் ஆகாத நம்பூதிரிகள் நிறைய இருந்தாங்களே அப்படின்னு. அவங்கள பொறுத்தவரை முதல்ல அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. அண்ணன் வீட்டுக்கு போனால் அண்ணி சோறு போட்டுருவாங்க, சுத்தமான ஆச்சாரமான சாப்பாடு கிடச்சிரும். அரண்மனைக்கு போனால் மரியாதை, கோயிலுக்கு போனால் மரியாதை, வேறு பெண்கள் வேணும்னா எந்த தரவாடு வேணாலும் உள்ளே போய்க்கலாம் அப்படின்னு இந்த கோயில் காலம்பங்கள அது மாதிரி சும்மா திரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அப்போல்லாம் அவங்களுக்கு தோணலை. ஆங்கிலேயர் ஆட்சியெல்லாம் இந்தியா சுதந்திரம் அடையும் போது தான் அவங்களுக்கு முதல்ல அந்த தாட்டே வருது, என்னடா நம்ம கேரளாவில் பிறந்ததுனால மட்டும் நமக்கு மட்டும் சொத்து இல்லை, இந்த தரவாடு வேண்டான்னு சொல்லி போராட ஆரம்பித்தது நாயர்கள் இல்லை, நம்பூதிரிகள். ஏன்னா நான் கல்யாணமும் பண்ணல,
அது தரவாடுனாலும் கூட அது அவனுக்கு தான் சொந்தம். இது மனா, நம்பூதிரியோட வீடை வந்து மனான்னு சொல்லுவாங்க, மனை. 73ல இப்படி சட்டம் வந்தது காரணம் நாயர்கள் கிடையாது, நாயர்கள், நம்பூதிரிகள். ஓ. அவன் தான் யோசிக்கிறான், ம். என் அண்ணன் அவன் குடும்பம் புள்ள குட்டியோடு இருக்கான், நாயர் அவனுக்கும் வீடு இருக்குது, புள்ள குட்டியெல்லாம் இருக்குது, நாம் போயிட்டு வரோன்றது வேறு. ஆனால் நமக்கு யார் இருக்கா? நமக்கு நம்ம மட்டும்தான் இருக்கிறோம், நமக்கு பிள்ளையும் இல்லை, குட்டியும் இல்லை, பொண்டாட்டி இல்லை, ஒன்றும் இல்லை, வீடு வாசல் எதுவுமே கிடையாது. அப்படின்னா அவங்க தான் வந்து யங் நம்பூதிரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து இந்த அதுக்கப்புறம் தான் 73ல் வந்து இந்த சட்டம் போட்டு தரவாடு சிஸ்டத்தை கேன்சல் பண்ணி, ஏன்னா இந்தியாவிலேயே கேரளாவில் பிறந்ததுன்ற ஒரே காரணத்தினால தான் இந்த நம்பூதிரிக்கு கல்யாணம் பண்ண கிடையாது. இதே பக்கத்து ஸ்டேட் தமிழ்நாட்டில் பிறந்திருக்க ஐயர் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது, ஆந்திராவில் எல்லா ஐயருக்கும் கல்யாணம் ஆகுது. அப்படின்றப்ப தான் இவனுங்க யோசிக்கிறாங்க, இந்தியான்னு சுதந்திரம் ஆயிடுச்சு, ஒரு நாடாகிடுச்சு, மற்ற ஸ்டேட்டில் இருக்க ஐயர் பூரா கல்யாணம் பண்ணுறான், எனக்கு மட்டும் கல்யாணம் கிடையாதுன்னு அவனுக்கு தான் போராட்டம் பண்ணி அதை முடிவுக்கு கொண்டு வராங்க. நம்பூதிரிகள் போராட்டம் இல்லைன்னா இன்ன வரைக்கும் கூட தொடர்ந்து வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருப்பது மட்டும் இல்லை, அதுதான் புனிதம்னு வேற சொல்லுவாங்க. நான் சொல்லலை, கோல்வால்கர் சொல்லியிருக்கார், ஆர்கனைசர்ன்ற பத்திரிகையில். அந்த காலத்திலே அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார், என்னென்ன ஐரோப்பியர்கள் ஆடு மாடு போன்ற மிருகங்களில் தான் கலப்பினத்தை உருவாக்கும் முயற்சியில் இப்போது ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நமது முன்னோர்களாகிய கேரள நம்பூதிரிகள் மனிதர்களிலேயே கலப்பினம் செய்து உயர் வகையான மனிதர்களை படைக்கும் விஞ்ஞானபூர்வமான சோதனையை செய்தார்கள்னு ஆர்கனைசரில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த கட்டிங் கூட நம்ம புக்கில் இருக்குது, நீங்கள் எடுத்து கூட நம்ம பார்வையாளர்களுக்கு காட்டலாம். ஏன்னா நம்ம ஏதோ போகிற போக்கில் அடிச்சு விட்றோன்ற மாதிரி நினச்சிடக்கூடாது. இது வந்து கோல்வால்கர் கட்டுரையாகவே எழுதியிருக்கார், அதை நீங்கள் நல்ல க்ளோஸ்அப்பில் கூட காட்டுங்க. சரி, இப்போ நாயர் இனத்து பெண்கள் இப்படி பாடாப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால், நம்பூதிரி இனத்து பெண்கள் என்ன ஆனாங்க? இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம், ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் ஒரு 10 நம்பூதிரி குடும்பம் இருக்குது, 10 பேருக்கும் 10 பிள்ளைங்க பிறகுது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம். அதில் 5 பேர் ஆம்பளை பிள்ளைங்க, 5 பேர் பொம்பளை பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 50 நம்பூதிரியில் 10 நம்பூதிரி மட்டும் கல்யாணம் பண்ணுவார், மிச்சம் 40 நம்பூதிரி கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனால் பெண்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 50 நம்பூதிரி பெண்கள் இருக்காங்க. இந்த 50 நம்பூதிரி பெண்களும் யாரை கல்யாணம் பண்ண முடியும்? 10 பேர் தான். இந்த 10 பேர் தான் கல்யாணம் பண்ண முடியும். அப்போ ஆனன் ஆவரேஜ் எடுத்திங்கனாலே ஒரு நம்பூதிரிக்கு 5 பொண்டாட்டி இருக்கும். பேசிக் ஆவரேஜ்னு எடுத்தாலே ஒரு நம்பூதிரிக்கு 5 பொண்டாட்டி இருக்கும். அதுபோக நாயர் வீட்டு பெண்கள், மன்னர் வீட்டு பெண்கள், எக்ஸட்ராலாம். அதுதான் சொல்லுவாங்க. அதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த போஸ்ட் போட்டதுப்போ, நம்பூதிரிகள் ஒரு காலத்தில் நல்லா தான் வாழ்ந்துருக்கிறாங்கடா, வேலையும் செய்ய வேண்டாம், ராஜா காசு கொடுத்துருவாரு, ஊர் மேயலாம், எந்த வேலையும் செய்ய வேணாம், சாப்பிடணும், ஊர் மேயறது மட்டும்தான் வேலையாகவே இருந்திருக்கிறாங்க. இதில் என்ன நடக்கும்னா, ஒரு நம்பூதிரிக்கு 5 பொண்டாட்டின்னு நம்ம சொல்கிறோம். சும்மா கல்யாணம் பண்ண முடியுமா? வரதட்சணை கொடுக்கணும். வரதட்சணை கொடுக்க முடியாத நம்பூதிரியாக இருந்தால் என்ன பண்ணுவான்? சில பேர்கிட்ட காசு இருக்காது. அப்போ என்ன ஆகும்? 80 வயசு நம்பூதிரிக்கு இவங்க தான் 8 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. 8 வயசு பொண்ணை கட்டி வச்சுருப்பாங்க. 80 வயசு இருக்கும் நம்பூதிரி, 70 வயசு நம்பூதிரியாக இருப்பான். அவனுக்கு 8 வயசில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவனுக்கு ஏற்கனவே 40 வயசு 50 வயசுலலாம் பொண்டாட்டி வேறு இருக்கும். அதாவது இந்த குழந்தையோட பாட்டி வயசுலலாம் அந்த அவன் பொண்டாட்டி இருக்கும், இதுவும் அவனுக்கு பொண்டாட்டின்னு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கும்போது என்ன வயசு வந்து அதிகமாக இருக்கிற நம்பூதிரிக்கு வந்து பெண் கொடுத்தா வரதட்சணை தேவை இல்லையா? அதனாலயா? அதில் அவனா கொஞ்சம் கம்மியாக வாங்கிப்பான். ஓகே. வேறு வழியே இல்லை, கல்யாணம் பண்ணி தான் ஆகணுன்றதுக்காக, கல்யாணம் பண்ணியாவது அனுப்பிடணுன்றதுக்காக அனுப்பி வைப்பாங்க. அப்போ இந்த நம்பூதிரி வீடுகளில் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் நிறைய இருப்பாங்க. முதல் பொண்டாட்டி, 2வது பொண்டாட்டி, 3வது பொண்டாட்டி, 4வது பொண்டாட்டி, அப்புறம் பிறந்த பிள்ளைங்க. இதில் நம்பூதிரியோட பொண்ணு ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா அவரோட கடைசி பொண்டாட்டியோட வயசு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்னா அவன் வந்து 20 வயசில் ஒரு பொண்ணை பெற்றிருப்பான், அதுக்கே இப்போ 50 வயசாகிருக்கும். ஆனால் இவன் 80 வயசில் இன்னொரு 8 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடூரம்னு யோசிச்சு பாருங்க. இவன் 80 வயசில் கல்யாணத்தை பண்ணிட்டு இவன் என்ன செய்வான்? ஒன்றும் செய்ய முடியாது. ஐ மீன் இல்லற வாழ்க்கைன்றது ஒன்றுமே செய்ய முடியாது. கொஞ்சம் நாளில் செத்தும் போவான். செத்த உடனே சாகும்போது இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 15-16 வயசு இருக்கும். உடனே அதை விதவைன்றுவாங்க. அப்போ பிறந்ததுலேருந்து இல்லற சுகம் என்பது என்னன்னே தெரியாமையே வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு பல்வேறு நம்பூதிரி இன பெண்கள், இந்த நம்பூதிரி இன பெண்களுக்கு வந்து அந்தர்ஜனம்னு பேர். எதுக்கு அந்தர்ஜனம்னா, ஹிந்தியில் அதுக்கு வார்த்தையை அர்த்தம் தேடிங்கன்னா தெரியும். அந்தர் பாகர், அந்தர்னா உள்ளே, பாகர்னா வெளியே, ஜனம்னா மக்கள். அந்தர்ஜனம்னா உள்ளேயே வாழ வேண்டிய மக்கள்.
இந்த சென்னை 28ல் அந்த வசந்த் சொல்லல, அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஹிந்தி, அந்தர் ஜாவ் அப்படிம்பானு. அது மாதிரி அந்தர்னு அந்தர்ஜனமாகவே வைத்திருந்தார்கள். இந்த அந்தர்ஜனத்தில் பல பெண்கள் வந்து இப்படி தான் அவர்களின் வாழ்க்கை கொடூரமான ஒரு விஷயத்துக்கு ஆளாக்கப்பட்டது. அவங்க கோயிலுக்கு போகணுன்னா போகலாம். எப்படி போகலான்னா, ஒரு நாயர் பெண் கூட துணைக்கு போகணும். இவங்க கொடை பிடிச்சிட்டு போகணும். போகும்போது அவங்க முன்னாடி கத்திக்கிட்டே போகணும். அந்தர்ஜனம் வராங்க, அந்தர்ஜனம் வராங்கன்னு கத்திக்கிட்டே போகணும். அப்போ வேறு சாதிக்காரன் யாராக இருந்தாலும், இன்க்ளூடிங் நாயர் கீயர் யாராக இருந்தாலும் சரி, நாயராக இருந்தாலும் சரி, அம்பலவாசி, தம்பிரான் குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் கூட எல்லோரும் ஒதுங்கிடணும். யாரும் பாத்திரக்கூடாது இவங்கள. போயிட்டு வந்துடுவாங்க. இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ என் வீட்லேயோ சரி, உங்களை போன்ற இப்போ உள்ள இளைய தலைமுறையில் உள்ள முற்போக்கான சிந்தனை கொண்ட பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா, தன் மனைவியவோ, தன் மகளையோ, தன் சகோதரியவோ, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணு, அப்படி ட்ரெஸ் பண்ணுன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அவங்களோட விருப்பம் அது. அது மட்டும் இல்லை, இவனோட மனசு வந்து தெளிவான மனசு. இவன் மற்ற பெண்களை பார்க்கும்போது, பார்க்கக்கூடிய பெண்களெல்லாம் ஆபாச கண்களோடு பார்ப்பது இல்லை. மற்ற பெண்களை ஆபாச கண்களோடு பார்க்காத அவன் வந்து தன்னுடைய வீட்டில் இருக்க பெண்களும் எப்படி உடை அணிந்தாலும் அதை வந்து ஆபாசமாக அவனுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? மற்ற பெண்களை பூரா ஆபாச கண்களோடு பார்க்கக்கூடிய சிந்தனை இருக்கிறவன் தான் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து பொண்டாட்டியை ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுற, தங்கச்சியை பார்த்து ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுற, அப்படி பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு டார்ச்சர் கொடுப்பாங்க. ஏன்னா இவன் பார்வையில் பிரச்சனை இருக்குது. நான் தான் சொல்லுவேன், நீங்கள் விக்டிமை வந்து ப்ளேம் பண்ணாதீங்க. ரேப் நடந்துருக்குன்னா அவன் ஏன் அப்படி ட்ரெஸ் பண்ணா, அவன் ஏன் அந்த நேரத்துக்கு அங்கே போனா. ஒரு தடவை ஒரு விவாதத்தில் வந்து அயன் கார்த்திகேயன் தெரியும் உங்களுக்கு, நம்ம தோழர், அவர் வந்து அந்த ஒரு இதில் பேசினார். ஒரு தரப்பில் இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பு வேணும்னா பெண்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் வீரமாக சொன்னார். உடனே அவர் அயன் கார்த்திகேயன் தான் கேட்டார், இன்னும் எத்தனை விஷயந்தான் சார் பெண்களை கற்றுக்க சொல்லுவீங்க அப்படின்னு. ஆம்பளையை திருத்த மாட்டிங்களா நீங்கள்? ஆம்பளைங்களை திருத்த மாட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. இங்கிலீஷில் ஒரு பழமொழியோ உண்டு, என்னென்னா, ஒன்லி a queen's son can treat his wife as a princess. ஒரு ராணியின் மகனாக பிறந்தவனால் தான் தன் மனைவியை ஒரு ராணியை போல நடத்த முடியும். ஒரு அடிமைக்கு மகனாக பிறந்தான்னா அவன் தன் மனைவியையும் அடிமையாகத்தான் நடத்துவான். அப்போது பெண்கள் வந்து தன் ஆண் பிள்ளைகளுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும், பெண்கள்கிட்ட எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கணும். நம்பூதிரி இனத்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு கொண்டை போடுறதுன்னா போட்டுன்னா அது இதுன்னு பக்கா மேக்கப்பில் இருப்பாங்க. ஆனால் அந்தர்ஜனத்தோட மேக்கப் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? தலைமுடியை பின்னக்கூடாது, விரித்து தான் போட்டுக்கணும். பொட்டு வைக்கக்கூடாது, குங்குமம் வைக்கக்கூடாது, சந்தனத்தில் வேணால் ஒரு சின்ன போட்டு வச்சுக்கலாம். தங்க நகைகள் போடக்கூடாது, கலர் ட்ரெஸ் போடக்கூடாது, எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும். இதை விட ஒரு அடக்குமுறை வேணுமா? அலங்காரம் பண்ணக்கூடாது, பொட்டு கூட வைக்கக்கூடாது, தலை பின்னக்கூடாது, சாரீ கூட பல கலர்லலாம் போடக்கூடாது, வெள்ளை கலரில் மட்டும்தான் போடணும். ஏன்? இவன் பார்வையே அப்படி. நான் ஊர் மேயணும்னா நாயர் வீட்டு பொண்டாட்டி வந்து பளபளன்னு மேக்கப் போட்டு வரணும். ஏன் பொண்டாட்டி பளபளன்னு மேக்கப் போட்டிருந்தா வேறு எவனாவது சைட் அடிப்பான் அப்படின்னு இவனுக்கு இருக்கக்கூடிய அந்த சிந்தனை தான் இந்த பெண்கள் மீது இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இது வந்து ஒரு அடக்குமுறைனே தெரியாமல் இப்போவும் கேரளாவில் இருக்க பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுது, கொடை பிடிச்சிக்கிட்டு தலைமுடியை விரித்து போட்டுக்கிட்டு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டு கொண்டு வராங்க. ஏன்னா அது மேல் சாதியோட கெட்டப். அது நான் தான் சொல்லுவேன், வெள்ளைக்காரன் இங்கேருந்து போகாமல் இருந்திருக்கணும். இன்னொரு 30 வருஷம் போகாமல் இருந்திருந்தான்னா நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்து ஐயருங்களை பார்த்து காப்பி அடிச்சிருக்க மாட்டான். எல்லோரும் வெள்ளைக்காரனை பார்த்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இவன் என்ன பெரிய இவனாக இருக்கணும், இவனே அவனை பார்த்தானே சலாம் போடுறான், நம்ம அப்போ அவனை மாதிரி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய முத்துராமன் படம் அந்த பழசுலலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோலாம் கோட் சூட் போட்டு தான் வருவாங்க படத்துலேயே. பழைய ரொம்ப பழைய சிவாஜி படம் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவில் எல்லாம் கோட் சூட் போட்டு ஹேட் போட்டு தான் வந்திருப்பாங்க. இன்னொரு 30 வருஷம், ஒரு 70 வரை இல்லை ஒரு 80 வரையாவது வெள்ளைக்காரன் இருந்திருந்தான்னு வச்சிங்களேன், இந்தியாவிலே கோட் போடுறது நார்மலாக இருக்கும். இல்லை சார், இங்கே இருக்க அடிக்கிற வெயிலுக்கு ஏன் அமெரிக்காவில் வெயில் அடிக்கலையா? அமெரிக்காவில் எல்லோரும் கோட்டு தானே போடுறாங்க, அங்கே மட்டும் என்ன வெயில் அடிக்கலையா? அது என்ன ஆகுன்னா, மக்கள் எப்போதுமே ஆஸ்பிரேஷன் வந்து ஃபினான்ஷியலாகவும் பவர்லேயும் மேலே இருக்கவனை பார்த்து அவனை மாதிரி இமிட்டேட் பண்ணணும்னு ஆசைப்படும். வெள்ளைக்காரன் போயிட்டான்றதுனால எல்லோரும் ஐயரை பார்த்து இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஊரில்.
பார்த்துருக்கீங்களா? பெண் குழந்தைங்களுக்கு மடிசார் கட்டி ஃபோட்டோ எடுக்கிறது, பொம்பளை பிள்ளை இருந்ததுன்னா. அது ஏன் பண்ண போகிறாங்க? வெள்ளைக்காரன் இருந்ததுன்னா கவுன் போட்டு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. பசங்களுக்கு கோட் சூட் போட்டு ஃபோட்டோ எடுக்க பார்த்துருப்பாங்க. மேலே ஆஸ்பிரேஷன் போயிருக்கும். அதனால் வெள்ளைக்காரன் இன்னும் நாள் இருந்திருக்கலாம் என்கிட்ட எல்லாம் கேட்டால். அப்போ அதனால தான் கேரளாவில் இப்போவும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு திரியிறாங்கன்னு வைங்களேன். இதுக்கு மேலே என்ன நடக்கும்னா, இவங்க தான் உடல் உழைப்பே செய்ய மாட்டாங்கல்ல. இப்போ அரிசி மூட்டை வந்து இறங்கியிருக்கு, ஏதாவது ஒன்று இறங்கியிருக்குன்னா அதை தூக்கிறது வைக்கிறதுக்கெல்லாம் யார் தூக்குவா? ஐயரா தூக்குவார்? நாயர் வருவாங்க. நாயர் வருவார். அப்போ அந்த நாயர் வரும்போது என்ன நடக்கும்? இந்த பெண்களுக்கு பலகாலமாக இல்லற சுகம் இல்லாமலே இருக்காங்க. நான் சொல்கிறேன் 30 வயசு ஆகிருக்கும். அவன் 80 வயசு 50 வருஷம் டிஃப்ரென்ஸில் அவன் எங்கே உடல் உறவு இருக்க போகுது? அப்போ நேச்சுரலாகவே பஞ்சும் நெருப்பும் பற்றிக்கும். அப்படி நம்பூதிரிக்கு ஒரு டவுட் வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து உடனடியாக ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். இது மாதிரி என் பொண்டாட்டி மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் விசாரிக்கணும். விசாரிக்கணுன்னா என்ன பண்ணணும்? குற்றம் செய்தவரை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வந்து விசாரிக்கணும். இங்கே அப்படி நடக்காது. கோர்ட்டு நம்பூதிரி வீட்டுக்கு வரும். இதுக்கு பேர் ஸ்மார்த்த விசாரம்னு பேர். விசாரம்னா விசாரணை, ஸ்மார்த்தன்னா ஜட்ஜின்னு அர்த்தம். அதான் ஸ்மார்த்த விசாரம். அது வந்து ஒரு 6 ஸ்டேஜில் விசாரணை நடக்கும். முதல் ஸ்டேஜ் வந்து தாசி விசாரம்னு பேர். தாசி விசாரம்னா இந்த அந்தர்ஜனம் ஒவ்வொருத்தர் கூடயும் எப்போதுமே ஒரு நாயர் பொண்ணு கூட இருக்கணும் துணைக்கு. எதுக்கு? அவள் வேறு யாரு கூடயும் போயிடக்கூடாதுன்னு பார்க்குறதுக்கு, கண்காணிக்கிறதுக்கு. தாசி விசாரம். நீ பார்த்தியா அப்படின்னு அவரை விசாரிப்பாங்க. ஆமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுச்சுன்னா 5ஆம் புறையில் அக்கல் அப்படிங்கிறது 2வது ஸ்டேஜ். என்னென்னா வீட்டுக்கு பின்னாடி ஒரு தனி ரூம் இருக்கும். அந்த ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. அந்த 5ஆம் புறையில் அக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் விசாரணைக்கே ஆள் வரும். வந்தவுடனே சொரூபம் சொல்லல் அப்படிம்பாங்க. சொரூபம் சொல்லல்னா யார் கூடலாம் நீ படுத்த, அவங்களுடைய அங்க அடையாளங்களை சொல்லு. அங்க அடையாளம்னா தாடி வச்சுருப்பார், மீசை வச்சுருப்பார் இல்லை, அந்தரங்கமான பகுதிகளில் இருக்கக்கூடிய அடையாளத்தை எதையாவது சொன்னேன்னா அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம் அந்த ஆளை அப்படின்னு கூப்பிட்டு எல்லா நாயரையும் வரிசையாக நிற்க வச்சு. ஆமாம், இந்த நாயர் அப்படின்னு இப்போ வந்து இந்த குமரன் நாயர் தான் படுத்தார் என் கூட அப்படின்னு சொன்னால் அவர் படுத்தாருன்றது எனக்கு என்ன உறுதி? அடையாளத்தை சொல்லு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி அவருக்கு வலது தொடையில் உள்பக்கத்தில் வலது தொடையில் மச்சம் இருக்கும். ஏன்னா அப்போ அவன் குமரன் நாயரை வர சொல்லு. வேட்டி அவர் வலது தொடையில் மச்சம் இருக்கா? ஆமாம் இருக்குது, நீ இப்படி ஓரமாக இல்லை அப்படின்னு உட்கார வச்சுருவாங்க. இப்படி இந்த விசாரணை வரும். இந்த விசாரணை முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஸ்மார்த்த போஜனம். வந்த நீதிபதிகளுக்கெல்லாம் சாப்பாடு போடணும். சாப்பாடு போட்டு இவங்களெல்லாம் ஊரை விட்டு அடித்து துரத்திடுவாங்க. அந்த நாயர்களை, அந்த நாயர் ப்ளஸ் இந்த பொண்ணு எல்லாரையும் அடித்து துரத்திடுவாங்க. நம்பூதிரி பொண்ணு அதையும் சேர்த்து துரத்திடுவாங்க. அது ஆக்சுவலாக ஒரு வகையில் விடுதலை தான் இல்லை? ஆமாம், உண்மையிலே விடுதலை தான். அது மட்டும் இல்லை, என்ன நடக்குன்னா சில நேரங்களில் இந்த பெண்கள் ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுவாங்களா, அந்த 5ஆம் புறையில் அக்கல்னு சொன்னாமே அந்த ரூமுக்குள்ளே பாம்பு, தேள், நாய், பன்னி எல்லாம் உள்ளே விடுவாங்களாம். அதுக்கும் அந்த பொண்ணு ஒத்து வரல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு பாயில் போட்டு சுருட்டி கயிறை போட்டு கெட்டி மாடியிலேருந்து உருட்டி விடுவாங்களாம். உண்மையை சொல்லுன்னு இப்படிலாம் டார்ச்சர், அதாவது போலீஸில் 3rd டிகிரி டார்ச்சர்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் இந்த பொண்ணை விசாரித்து எல்லாம் பண்ணுவாங்களாம். இப்படி விசாரித்து இது மாதிரி துரத்தி விடுறதுன்றது ஒரு சம்பவம். இதோடு சேர்த்து இது நான் சொல்கிறது உடனே எல்லோரும் சொல்லுவாங்க, இவன் கருப்பு சட்டைக்காரங்களுக்கு வேறு வேலையே இல்லைடா, பாப்பானாலே இவங்களுக்கு ஆகாது, ஏதாவது அடித்து விடுவாங்க அப்படின்ட்டு வந்துடுவாங்க. போன எபிசோடில் சொன்னதுக்கும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அது வந்து நான் சொல்லலை, கோல்வால்கரே சொல்லியிருக்காரு அது அங்கே தான் நடந்ததுன்னு. அப்போது அதை ரெஃபர் பண்ண முடியும்னா இதை ரெஃபர் பண்ண முடியுமா? ஏன்னா அதுக்காவது சட்டம் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன சட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறியெடுத்து தாத்ரிகுட்டி ஸ்மார்த்த விசாரம் அப்படின்னு நெட்டில் தேடி பார்க்க சொல்லுங்கள். குறியெடுத்து தாத்ரிகுட்டியின் ஸ்மார்த்த விசாரம். அது அந்த குறியெடுத்து தாத்ரிகுட்டின்றது, குறியெடுத்துன்னா ஒரு ஊரோட பேர், தாத்ரின்றது அந்த அந்தர்ஜனத்தோட பேர். அவங்களுக்கு வந்து கிருஷ்ணன் நம்பூதிரின்னு சொல்லி நினைக்கிறேன், கிருஷ்ணன் நம்பூதிரியா ராமன் நம்பூதிரியா சரியாக ஞாபகம் இல்லை, அவங்க கணவர் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஆள் வந்து இப்படியே ஒவ்வொரு நாயர் வீட்டுக்காக பொம்பளைங்க வீட்டுக்காக சுற்றிக்கிட்டு இருக்கிறான்னப்போ அவள் கடுப்பாகி உன்னை பழி வாங்குறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற நாயர் கூடலாம் நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன்.
அவள் வந்து ரொம்ப அழகாக வேற இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த அவளோட அழகு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி ஊர் பூரா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அங்கே ஒருத்தி இருக்கிறாப்பா, செமையாக இருப்பா செமையாக இருப்பான்னு போய் போய் அந்த செய்தி கடைசியாக யாருக்கு போகுதுன்னா, நம்பூதிரி. அந்த கணவர் நம்பூதிரிக்கே போகுது. அவர் சொன்ன ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி என்னையும் கூட்டு போ. ஏன்னா இதில் என்ன பிரச்சனைன்னா, இந்த நம்பூதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பக்கத்து வீட்டில் இருக்க நம்பூதிரிக்கே தெரியாது. யாரும் யாரையுமே பார்க்க முடியாதுன்னு அந்தர்ஜனம்னு உள்ளே தானே இருப்பாங்க. அப்போ என்னை கூட்டு போ அப்படின்னு. சரி இன்னைக்கு ராத்திரி கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். போய் பார்த்தா இவன் பொண்டாட்டி அது. உடனே ஸ்மார்த்த விசாரணை வச்சு விசாரிக்கிறாங்க. விசாரித்தா ஒவ்வொருத்தரையா அடையாளம் சொல்லிட்டே வராங்க. சொல்லி 69 பேர் மொத்தம் அப்படின்னு சொல்கிறான். அதில் 68வது ஆளை வச்சு அடையாளம் சொல்லிக்கிட்டே வரும்போது விசாரணையை பாதியிலே நிப்பாட்டிட்டாங்க. ட்விஸ்ட் அங்கே தான். ஆமாம். ஏன்னா அந்த அங்க அடையாளங்கள்லாம் ராஜாவோட அடையாளம். சரி இதுக்கு மேலே விசாரித்தா ரொம்ப டேட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மன்னர் பரம்பரைக்கே அசிங்கமாயிரும். ஆமாம். அப்புறம் மற்ற ஆளுங்களுக்கெல்லாம் மட்டும் தண்டனை கொடுத்து இந்த பொண்ணையும் துரத்தி விட்டாங்க. அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து கிளம்பி மெட்ராஸுக்கு வந்து நம்ம பெரம்பூரில் இது இருக்குது பார்த்தீங்களா, ஐசிஎஃப் ஏரியா, அங்கே வந்து தான் சேர்ந்ததாகவும் அங்கே வேலை பார்த்த ஒரு பிரிட்டிஷ் ரயில்வே இன்ஜினியரை கல்யாணம் பண்ணி இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களில் சில பேர் வந்து கேரளா சினிமாலேயே ஃபேமஸ் ஆனாங்கன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அந்த பெண்கள் அந்த யாரை குறித்து சொன்னாங்களோ அவங்க வந்து இல்லவே இல்லைன்னு மறுத்துட்டாங்க. அப்புறம் அவங்க மறுத்ததுக்கப்புறம் அந்த பேரை நம்ம சொல்கிறது வந்து நியாயம் கிடையாது. அது சொல்கிறது வந்து இது திருமணம் ஆனவரை சொல்லியிருக்காங்க. இப்படி இதில் தண்டனை வாங்கிய பல பேரில் பல ஆட்கள் நாயர்கள் மேனன்லாம் தண்டனை வாங்கியிருப்பாங்கல்ல, இவங்க கூட படுத்தாங்கன்னு. அதில் ஒருத்தர் பேர் வந்து கோவிந்த மேனன்னு பேர், கோபால மேனன்னு பேர். அவர் வந்து தண்டனை வாங்கினதுனால அங்கேருந்து கேரளாவில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் ஆகி இலங்கைக்கு போயிட்டார். இலங்கைக்கு போய் அங்கே ஒரு திருமணம் செஞ்சு 2 ஆண் பிள்ளைகள் பிறகுது. கொஞ்சம் நாளில் அவரும் செத்துடுறாரு. செத்ததுக்கப்புறம் அந்த அம்மா அங்கே பிள்ளைங்களை வச்சுட்டு இலங்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அங்கேருந்து இங்கே வந்துடுறாங்க. வந்து அந்த 2 பசங்களையும் நாடக கம்பெனியில் சேர்த்து விட்றாங்க. அதில் ஒருத்தர் நாடக கம்பெனியில் ரொம்ப ஃபேமஸ் ஆகி சினிமாவுக்கு வந்து சினிமாவில் சூப்பர் ஸ்டாராகவே ஆகிட்டார். அப்படிங்கிறது ஒரு வரலாறு. அந்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு உலகத்துக்கே தெரியும், நம்ம எம்ஜிஆர் தான். எம்ஜிஆரோட அப்பாவும் இந்த ஸ்மார்த்த விசாரணையில் தண்டிக்கப்பட்ட ஒரு நீதிபதி. அவரே ஒரு நீதிபதியாக இருந்தும் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மார்த்த விசாரணையில் தண்டிக்கப்பட்டு அதனால் ஊரை விட்டு விலக்கி வைக்கப்பட்டு இலங்கையில் போய் செட்டில் ஆன நாயர். அதுக்காக இந்த மாதிரி ஒரு மோசமான உறவில் பிறந்தவர் எம்ஜிஆர் நான் சொல்ல வரல. அவங்க அப்பாவோட 2வது திருமணத்தின் மூலமாக அவங்க அம்மா சத்யாவுக்கு பிறந்து அண்ணன் தம்பியுமாக பாய்ஸ் கம்பெனியில் போய் முதல்ல சேர்ந்து பிற்காலத்தில் திரையுலகிலும் வந்து பிற்காலத்தில் முதல்வராகவே. அவருக்கும் கேரளாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அவர் கேரளாவை அவர் பார்த்தது கூட கிடையாது. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர் மலையாளின்னு கிளப்பி விடுவாங்க. அதே போல் ஜெயலலிதா வந்து கன்னடத்துக்காரிம்பாங்க. நமக்கு பிடிக்கலன்றதுக்காக எல்லாம் நம்ம அப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கு கன்னடமும் தெரியாது, பெங்களூர் எந்த சைடில் இருக்குன்னு கூட வளர்ற வரை தெரியாது. அவங்க அம்மா சின்ன வயசுலேயே அங்கேருந்து வந்துட்டாங்க. வந்து இங்கே தான் வளர்ந்தாங்க, இங்கே தான் படித்தாங்க. அதாவது ஒருத்தரை பற்றி விமர்சனம் செய்யும்போது அவரது கொள்கைகளை தான் விமர்சனம் செய்யணுமே தவிர தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது. இதெல்லாம் நடந்ததுன்றதுக்கு ஆதாரமாக இந்த லிங்க்கெல்லாம் நம்ம சொல்கிறோமே தவிர இவர்கள் தங்கள் இனத்தை சேர்ந்த நம்பூதிரி இனத்து பெண்களாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு கொடுமை பண்ணாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து இந்த குற்றத்தை வந்து மறுக்கணும்னா என்ன செய்யணும்னா நெய்முக்கு அப்படின்னு ஒரு வேலை செய்யணும். நெய்முக்குன்னா நெய்யில் கையை முக்கி சொல்லணும், நான் வந்து குற்றமற்றவன், இல்லை நான் குற்றமற்றவள் அப்படின்னு சத்தியம் பண்ணுற மாதிரி. அப்போ நெய்முக்கு. ஆமாம், நெய்முக்குன்னா வெறும் நெய்யில், கொதிக்கிற நெய்யில். அது மட்டும் இல்லை, முக்குனா மட்டும் பார்த்தாது, முக்கி கையில் புண்ணாகாமல் இருக்கணும். அத்தைக்கு முதல்ல மீசை முளைக்கணும், அப்புறம் தான் சித்தப்பான்னு கூப்பிடணும். அது மாதிரி அந்த கதையாக இப்படி நம்பூதிரி இனத்து பெண்களையும் கொடூரமான முறையில் தான் போட்டு செஞ்சாங்க. உயர் சாதி என்று சொல்லப்படக்கூடிய எல்லா சாதி பெண்களையும் இப்படி டார்ச்சர் கொடுத்தாங்கன்னா கீழ் சாதின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு எந்த விதமான டார்ச்சரை கொடுத்தாங்கன்றதை
நாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நாயர் பெண்கள் மட்டும் இல்லை, நம்பூதிரி பெண்களுக்கும் நடந்த கொடுமைகளை வந்து ரொம்ப விரிவாக எங்களிடம் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.